அன்பானவர்களே, சிம்மத்திலே பிறந்து சிகரத்தை அடைய வேண்டும் என்று சிம்மாசன கனவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் சிங்கங்களே, என்னப்பா ரொம்ப புகழ்ற மாதிரி இருக்கே அப்படின்னு தானே? ஆமாங்க, புகழுக்கு மயங்க மாட்டீங்க, அதனால புகழ்றேன். எப்படியும் நான் பேசுறதுனால நீங்க மயங்க போறது இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தான் பிடித்த முயலுக்கு 3 கலை. இந்த பழமொழியே எங்கேருந்து வந்ததுன்னா சிம்மத்திலிருந்து தான் வந்தது. அதாவது தான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான். இந்த பழமொழி கொண்டு வரதே சிம்ம ராசிக்காரவங்க ஒன்று நினைச்சிட்டீங்க, ஒன்று யோசிச்சுட்டீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர போறது கிடையாது. அது வேணாம், நான் நினைச்சதை அடைஞ்சிட்டது வருவேன். இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை ஆசாமிகள், தன்னம்பிக்கையில ஊறி திளைத்தவர்கள். இதான் சிம்மம். சிம்மம்னா தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கைனா சிம்மம். இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு ஒரு பெயின் இருக்குன்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களே. அப்படி என்ன வலி இருக்கும் சிம்மத்துக்கு? சில பேர் கோடீஸ்வரனா இருக்கிறாங்க, சில பேர் அரசியல் பெரிய ஆளா இருக்கிறாங்க, சில பேர் கலைத்துறையில பெரிய ஆளா இருக்கிறாங்க, பிசினஸ்ல இருக்கிறாங்க, அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. சார் வேலை பார்க்குறவங்க கூட ஒரு யூனியன் லீடரா இருக்காங்க சார், அவங்களுக்குன்னு 10 பேர் 4 பேர் பக்கத்திலே உட்காந்துருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் என்ன சார் வலி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றுவதே இவங்களுக்கு வலி. இதுதான் சிம்மத்துக்கு பெயின். என்ன தெரியுமா? தன்மானத்தை காப்பாற்றுவது. எங்கேயுமே கீழே இறங்கக்கூடாது. ஒரு 8 வழி சாலையில போறோம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வழி சாலை. ஒரு சின்னதா ஒரு இடத்துல இறங்கணும்னா திருப்பி இன்னொரு அதே இதுல ட்ராக்ல போனா தான் ஏற முடியும். கீழே ஒரு பாலம் இருக்கும். இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு 4 வழி சாலை வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்ச உதாரணத்துக்கு நான் சொல்ல முடியும். தஞ்சாவூர்ல போறீங்க அப்படின்னா நீங்க தஞ்சாவூரை தாண்டிட்டீங்க, திருச்சி போறோம். திருச்சியில போய் சென்னை போனோம்னா பால் பண்ணை இந்த வழியா உள்ள போய் தான் தஞ்சாவூர்ல இருந்து போகும். இப்படிதானே வழி. நீங்க அங்கேயிருந்து சமயபுரத்தை பார்த்துட்டு வரீங்க, இந்த பால் பண்ணையில கீழே இறங்குறதுக்கு மறந்துட்டு நவுந்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? திருப்பி தஞ்சாவூர் வரதுக்கு 4 ரூட்டை காட்டும். இந்த வழி வரத்துக்கு நீங்க திருப்பி இந்த வழிக்குள்ள வரத்துக்கு சிரமம். இது 4 வழி சாலை. இப்ப 8 வழி சாலைன்னா இன்னும் பிரச்சனை இருக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலை என்னன்னா, இவங்களுடைய சின்ன விஷயத்தை கூட இவங்க தவற விட்டுட்டால் மற்றவர்கள் ஊதி பெருசாக்கிடுவாங்க. இதையெல்லாம் இந்த சிம்ம ராசி பொறுத்து இருக்கணும். பெரிய கஷ்டம் இல்ல, இது ஒரு பெயின் தானே. சொல்லுவாங்க, மருமக உடைச்சா மண் சட்டி, மாமியார் உடைச்சா பொன் சட்டி அப்படின்வாங்க. இப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலோ சின்னதா ஒரு செஞ்சாலோ அது பெருசாக ஊதி அதை பல பேருக்கு கமெண்ட்டுக்கு கொண்டு போய் அவங்கள வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுல மற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதை விட பெயின் எதுங்க? கோடிக்கு அதிபதியா இருக்கலாம், ஆனா தன்னுடைய மானம் பறக்குதுன்னு நினைக்கும் போது வலி இருக்குமா இருக்காதா? இந்த பெயினுக்கெல்லாம் ஒரு ரிலீஃபே கிடையாதா? ஒரு வழியே கிடையாதா? நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பா இறைவனுடைய குழந்தைங்க நீங்கெல்லாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடியவர்கள். பர்சு பார்த்து பழக மாட்டாங்க, மனசு பார்த்து பழகுவாங்க. நான் இதெல்லாம் பல பேருக்கு புரியாது. இதான் சிம்மம். நாம என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறதுக்கு அப்படின்னு கேட்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு, எதையுமே கொண்டு வரல, ஆனா கௌரவத்தை கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நான் பழைய பதிவுகள்லாம் போய் பாருங்க. நான் சொல்லுவேன், ஒரு ஆஸ்பத்திரிக்கே போனாலும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போவாங்க சிம்ம ராசிக்காரவங்க. டாக்டரே பார்த்துட்டு நோயாளியை பார்த்துட்டு கேட்பாங்க, நோயாளி தானே ஐயா, நீ என்ன இவ்வளவு டாப்பு டிப்பா வந்திருக்கிற அப்படின்வாங்க. இதான் சிம்ம ராசி.
தன்னுடைய பலம் என்னன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட சிங்கங்களையே அசிங்கப்படுத்துறதுக்கு நினைக்கிறாங்களே, இந்த வழியை பொறுத்துக்கிட்டு வாழ்றாங்களே, இதுக்கு ஒரு வழி வேணுமே? கண்டிப்பா உண்டு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மட்டும் பூமாதேவிக்கு உள்ள பொறுமை சிம்மத்திற்கு உண்டு. அவங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் என்ன தெரியுமா? எப்படி வழி கிடைக்கும் தெரியுமா? முன்னோர்கள் வழிபாடு செய்தார்கள் என்றால், முன்னோர்கள் வழியை பின்பற்றினார்கள் என்றால், முன்னோர்களுடைய பிளானிங்கை பின்பற்றினார்கள் என்றால் சிம்மராசி அவர் வெற்றி பெற்று விடுவார்கள். இதுதான் உங்களுக்கு வழி. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு முன்னுக்கு வரணும்னா கஷ்டப்படுறவர் ஒரு காலம் நல்லா இருந்தவங்க தான் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸுக்கு முன்னாடி உள்ள பேரண்ட்ஸ், தாத்தான்னு சொல்லுவோம், அந்த தாத்தா ஒரு ஹிட் கொடுத்திருப்பார், ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பார். அந்த பாயிண்டை இப்ப கண்டுபிடிக்கணும். இதுதான் வழி. சிம்மராசிக்காரர்களே நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்க தாத்தா, உங்க அப்பா, அப்பா தாத்தா, இந்த ரெண்டு ட்ராக்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஒருத்தர் சொன்னார், சார் எங்க அப்பா ஒரே குடிக்காரு சார், ரொம்ப அவரு எங்க அம்மா போட்டு கஷ்டப்படுத்துவாரு, ரொம்ப இது பண்ணுவாரு, அவர்கிட்ட என்ன சார் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னாரு. எங்க தாத்தா அதை விட மோசமான ஆளு, அவர்கிட்ட என்ன சார் பாயிண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு. இப்ப நான் கூப்பிட்டு சொன்னேன், அவர் ஏன் குடிகாரானார்னு யோசி. மோசமான ஆள்னு சொல்றியே, ஏன் மோசமான ஆள்னு கண்டுபிடி. ஆனா உன் பார்வையில் அது, மற்றவங்க பார்வையில் அவர் எத்தனை பேருக்கு நல்லது செய்தாருன்னு போய் பாரு. ஆமா சார், எப்ப பார்த்தாலும் ஊரு மக்கள் அப்படின்னு தான் சார் வாழ்வார். இதுதான் பாயிண்ட். சிம்மராசிக்காரர்களுடைய வழி எங்க கிடைக்கும்? முன்னோர்களிடத்திலே கிடைக்கும். இது இன்னைக்கு புரிஞ்சுக்கிங்க. நீங்க இப்ப உங்க சொந்தத்தை பார்க்கும் போது இப்ப உங்களுக்கு பிடிக்காது. உங்க முன்னோர்கள் நினைச்சா இப்ப நான் சொல்லும் போது என்னையும் உங்களுக்கு பிடிக்காது. பையா அப்படி இத்தனை நாள்ல ஸ்கிப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு, பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அந்த முன்னோர்கள் என்னமோ பண்ணிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அதான் பார்க்கணும். ஏதோ ஒரு விதையை போட்டிருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். எங்க பெரியவர், எங்க வீட்டு பெரியவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா தினசரி ஒரு ஆளை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டே இருக்கணும்னார். அதே என் குரு சொன்னாரு, ஆங்கிலத்தில் சொன்னாரு, டெய்லி நீ ஒரு கான்டாக்ட் ஏத்திக்கிட்டே இருக்கணும்னாரு. இவ்வளவுதான் செய்தி. நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் எப்படி ஃபாலோவர் நமக்கு வராங்களே, இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் வராங்களே, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல ஒரு தெரிந்த முகம் நமக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். அப்பதான் நம்ம விஐபி ஆக முடியும். இப்ப சொன்ன அந்த பையன்கிட்ட, இப்போ உங்க தாத்தா சமூகத்துக்கு செஞ்சாரு, என்ன ஒரு கெட்ட பேர் எடுத்தாரு, ஒரு சமூகத்துக்கு போராடினார், அதனால கெட்ட பேர் எடுத்திருக்கிறாரு. நீ இறங்கிய களத்துல, நீ அதே கொள்கையை புடி அப்படின்னு. இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, ஒரு மாநில அளவில் அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார். மாநில அளவில் இன்னைக்கு சமூக போராளின்னு வேற பட்டம்லாம் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு காலத்துல அவர் வழி தெரியாமல் இருந்தார். அதுக்கு விதை போட்டது அவங்க தாத்தா, அவங்க அப்பா, வேற யாரும் இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழி கொடுப்பவர்கள் அவங்களுடைய முன்னோர்கள் தான். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, உங்க முன்னோர்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காது, இல்ல உங்க அப்பாவை கண்டா பிடிக்காது, பிடிக்காம இருக்கட்டும், அது அப்புறமா. அவங்க என்னமோ ஒன்று பண்றாங்கல்ல, அந்த பண்ணிய செயலை இப்ப நீங்க ஆரம்பிக்க போறீங்க. இவ்வளவுதான் செய்தி. நம்பிக்கை, நாணயம், கைராசி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். மக்கள் மீது ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும், நாணயத்தை கொண்டு வரணும். அப்ப என்னன்னா உங்க ரேஞ்ச் டாப் ரேஞ்சுக்கு போகும். மற்றவங்க உங்களை பத்தி கழுவி ஊத்துனதெல்லாம்
கூவத்தில் போயிடும். கவலைப்படாதீங்க, கூவத்தில் போயிட்டுன்னு பயப்படாதீங்க. அங்கேருந்து தண்ணி எடுத்து தான் இப்போல்லாம் ஃபில்டர் எடுத்து பண்ணுறாங்களாமே, குடி தண்ணியே வந்துடுது. இந்த உலகம் நம்மளை ஒன்று தூக்கி போடுற எல்லாத்தையுமே இன்னொன்று பயன்படுத்துவார்கள். நான் இதை கூட ஒரு பதிவில் சொல்லிக்கிறேன். குப்பைன்னு தூக்கி போட்டோம், கோழி அதை போய் சீக்கும், அதில் அதுக்கு ஒரு உணவு இருக்குது அப்படின்னு. கடவுள் எங்கே வச்சான் பார்த்தீங்களா? நீ குப்பைன்னு தான் தூக்கி போட்டேன், அந்த குப்பையில் கோழிக்கு உணவு இருக்கு, சீக்கும் கோழி. அப்ப தூக்கி போட்ட ஒரு விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை ஒளிந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்களே. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதான் உங்களுக்கு வழி. இந்த வழியை யார் காட்டுவான்னா ரொம்ப சிம்பிள், பராசக்தி சொரூபம் காட்டும். அன்னை பராசக்தி காட்டுவா. அவ வராகி ரூபத்துல காட்டுவா, பிரத்யங்கராதேவி ரூபத்துல காட்டுவா. ஏன் சமயபுரம் அம்பாள் அபிராமி, அதாவது சமயபுரம் மாரியம்மன் ரூபத்துல காட்டுவா. பராசக்தி அபிராமி ரூபத்துல காட்டுவா, அகிலாண்டேஸ்வரி ரூபத்துல காட்டுவா. எந்த ரூபமோ, ஆனா அம்பாள் ரூபம் தான் சிம்மத்துக்கு செட் ஆகும். சிம்மராசிக்காரர்களே, ஒரு பெண் தெய்வம் உங்க வீட்டுக்கு வந்துடும். உங்களுடைய பெயினை அவங்க மாத்துவாங்க. நிச்சயமா இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு இது நடந்தே தீரும். இது நடந்தே தீரும். உங்களை இனிமே யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகள் முற்றிலும் மாறப்போகிறது. அதற்கு சிறந்த வழி, முன்னோர்கள் சொன்னதை செய்ய வேண்டும், பராசக்தியை வழிபாடு பண்ண வேண்டும். செய்யுங்கள், நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, நல்லதே நடக்கும். நான் உங்களோடு நிழலாக இருப்பேன். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும், எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ரெண்டோடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.